ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஹீரோவான கார்த்திக் ப்ரோவை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை அப்படிங்கன்னு வரும்போது நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரே இடம் தனிமை மட்டும்தாங்க. தனியாக இருந்து யோசித்தோம்னா எவ்வளோ பிரச்சனைக்கான தீர்வை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம தனியாக இருந்து யோசிக்கும் போது அதை தீர்க்கிறதுக்கு தீர்வு சீக்கிரமாகவே நமக்கு கிடச்சிரும். இதே ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து பேசுகிறப்பவோ இல்லை ஃபேமிலி கூட சேர்ந்து அந்த பிரச்சனையை தீர்த்துருவோம் அப்படின்னு பேசுகிறப்போ கூட அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. ஆனால் அது எதுவுமே நம்மளுடைய லைஃபுக்கு சுத்தமாக செட்டே ஆகாதுங்க. ஏன்னா நம்ம லைஃப்பில் என்ன பிரச்சனை வந்திருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுனா அதை சீக்கிரமாக சரி பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் தனிமையில் இருந்து யோசித்து பார்த்தா அதுக்கான பிரச்சனையை நம்ம சீக்கிரமாகவே தீர்த்தரலாம். அதே கூட்டமாக இருந்து யோசித்தோம்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறதுக்கு நமக்கு கிடைக்காமையே போயிடும். அதனால் நான் தனிமையை தான் ரொம்ப அதிகமாக நேசிப்பேன். வீட்டில் இருக்கும்போது கூட நான் தனிமையாக தான் இருப்பேன். வெளியே எங்கே போகணும்னாலும் நான் தனியாக தான் போவேன் வருவேன். ஏன்னா எனக்கு கூட்டம் சேருறப்ப பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. அது என்னோடய லைஃப்லையும் நிறைய இடத்துல நான் சந்திச்சிருக்கேன், உணர்ந்திருக்கிறேன். அது நடந்திருக்குது. அதனால தான் நான் எல்லாருக்குமே சொல்லுறேன், பிரச்சனை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல யாருக்கிட்டையுமே சொல்யூஷன் கேட்காதீங்க. தனிமையில் இருந்து யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய தப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை தீர்க்கறதுக்கான சொல்யூஷனும் சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு கார்த்திக் ப்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தனிமையை விரும்புகிறாங்க. அந்த தனிமையில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அதெல்லாம் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கார்த்திக்குடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தனிமையில் இருந்து யோசிச்சா பிரச்சனைக்கான தீர்வு சீக்கிரமாக கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு க்யூட்டான அறிவுரையை சொல்லியிருக்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் தனிமை பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.